கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இந்த மே மாதத்திற்கான நமக்காய் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்பும். ஆண்டவர் இந்த மாதம் நமக்காய் சொல்லப்பட்ட வார்த்தை, நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற சஞ்சலங்கள், தவிப்பு, கஷ்டம், கண்ணீர், போராட்டம் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் நமக்காய் இந்த வார்த்தையை சொல்றாரு. இந்த மாதத்துல உங்களை விட்டு இதெல்லாம் ஓடி போக போகுதுன்னு. எப்போ ஓடி போகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவரிடத்துல திரும்பி வரும்போதுதான் இந்த கஷ்டங்கள் எல்லாம் மறைந்து போகும். நம்ம வேதத்துல இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தோம்னா, எகிப்து தேசத்துல அவங்க அடிமைதனமா இருந்தாங்க. அடிமைதனமா இருக்கும்போது மோசே போய் அவங்கள விடுதலை பண்ணி, ஆண்டவரை நாங்க துதிக்கணும், எங்களுடைய தெய்வத்தை நாங்க வணங்கணும்னு சொல்லிட்டு அந்த எகிப்து தேசத்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தாரு. கொண்டு வரும்போது சமுத்திரம் அவங்களுக்கு எதிரே இருக்குது. அதை ரெண்டா பிளந்து ஆண்டவர் என்ன பண்றாரு, வெட்டாந்தாயில இஸ்ரவேல் ஜனங்களை கடந்து போக பண்றாரு. கடந்து வந்துட்ட பிறகு மோசேவுடைய அக்கா என்ன பண்றாங்கன்னு பாக்குறீங்கன்னா, மிரியாம் அவங்களோடு கூட ஸ்திரீகள் எல்லாம் கூட்டி சேர்த்து ரொம்ப ஆண்டவரை துதித்து பாடுறாங்க. ஆண்டவர் எங்களை மீட்டு கொண்டு வந்துட்டாரு, ஆண்டவர் மகிமையாய் வெற்றி சிறந்தாரு, இந்த குதிரைகளையும் குதிரை வீரர்களையும் இந்த தண்ணியில அழித்து போட்டாருன்னு சொல்லிட்டு ஆண்டவர் ரொம்ப சந்தோஷமா பாடி கொண்டாடுறாங்க. இன்னைக்கும் ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, உங்களுக்கு எதிரே எவ்வளவு பெரிய தடை இருந்தாலும், உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுடைய சந்தோஷத்திற்கு எவ்வளவு பெரிய போராட்டங்கள் இருந்தாலும் ஆண்டவர் அதை என்ன பண்ண போறாருன்னா, இப்பவே ஆண்டவர் இந்த மாதத்துல இருந்து அதை உடைத்து தகர்த்தெறிந்து நமக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதத்தை, சந்தோஷத்தை ஆண்டவர் தருவாரு. அது எப்போ தருவாருன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட நம்ம திரும்பி வரும்போதுதான் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வச்சும் நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கண்டிப்பா கொடுப்பாரு. இந்த வார்த்தையை நீங்க விசுவாசத்தோடு கூட இந்த வார்த்தையை அறிக்கையா நீங்க சொல்லும்போது கண்டிப்பா ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். God bless you.